Good morning students. Today talk about Unit 3 Physics Unit 3 Thermal Physics. தெர்மல் அப்படின்னாவே என்னது ஹீட்டு, அதை வார்ம்னு சொல்லலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். Introduction. Sun is the primary source of thermal energy. சன்னு தான் for all living organisms. சன்னில் இருந்து தான் நம்ம என்ன செஞ்சிடறோம், மற்ற இதுக்கு ஹீட்டை வந்து என்ன செய்யுது, பாஸ் ஆகுது. அதனால இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், பிரைமரி சோர்ஸ் அப்படிங்கிறோம். தெர்மல் எனர்ஜி இஸ் த cause and temperature is the effect. All living organisms need a particular temperature for their survival. In the kitchen container with a steel bottom is placed on the induction stove. பார்த்தீங்கன்னா இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு தோசைக்கல்லை வைக்கிறோம். அதுலேருந்து என்ன இது அடுப்பை பற்ற வைக்கிறோம், ஸ்டவ்வை மேலே கல் வைக்கிறோம். அதுலேருந்து என்ன செய்யுது, எனர்ஜி என்ன செய்யுது, பாஸ் ஆகுது. அப்போ வந்து அந்த கல் சூடாகுது. அது ஒன்று. அடுத்து வந்து மறுபடியும் அதுக்கு மேலே ஒரு தோசை கரண்டியை வைக்கிறோம். இப்போ தோசை சட்டியில் இருக்கிற ஹீட் வந்து எதுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது, இதுக்கு தோசை கரண்டிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த ப்ராசஸிங் நடக்கும்போது ஒரு வைப்ரேட் நடக்குது. அதைத்தான் ஈக்லிபிரியம் ஆர் நாட் வித் த சரௌண்டிங் டு ஆவரேஜ் கைனடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இது ஒரு ஸ்கேலார் குவான்டிட்டி. த SI யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் இஸ் கெல்வின். தெர் ஆர் அதர் காமன்லி யூஸ்டு யூனிட் ஆஃப் டெம்பரேச்சர் சச் அஸ் டிகிரி செல்சியஸ், அதோட சிம்பிள் வந்து C, அண்ட் டிகிரி ஃபாரன்ஹீட், அதோட இது சிம்பிள் வந்து F. இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்காங்க. தெர்மல் எனர்ஜிக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட் வந்து இதை என்ன சொல்கிறாங்க, அப்சொல்யூட் ஸ்கேல், கெல்வின் ஸ்கேலு ஆஃப் டெம்பரேச்சர். அப்சொல்யூட் ஸ்கேல் அப்படின்னா, அப்சொல்யூட் அப்படின்னா கரெக்டாக என்ன செய்கிறது, அதை வந்து நம்ம அதை கரெக்டாக, அப்சொல்யூட் அப்படின்னா என்னது, கரெக்டாக அதோட டெம்பரேச்சர் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. த டெம்பரேச்சர் மெஷர்ட் இன் ரிலேஷன் டு அப்சொல்யூட் ஜீரோ யூசிங் த கெல்வின் ஸ்கேல் இன் நோன் அஸ் அப்சொல்யூட் ஸ்கேல். Absolute temperature, it is also known as the thermodynamic temperature. இதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், இந்த அப்சொல்யூட் டெம்பரேச்சரை நம்ம வேற என்னன்னு சொல்கிறோம், thermodynamic temperature. Each unit of the thermodynamic scale of temperature is, இதை வந்து தெர்மோடைனமிக் டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். கெல்வின் ஸ்கேலுன்னு சொல்லலாம், அப்சொல்யூட் ஸ்கேலுன்னு நம்ம என்ன செய்யலாம் சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து இட் டிஃபைன்ட் அஸ் த டிகிரி ஆஃப் ஹாட்னஸ் ஆஃப் எ பாடி. த டெம்பரேச்சர் இஸ் ஹையர் ஆஃப் எ ஹாட்டர் பாடி தென் ஃபார் எ கோல்டர் பாடி. ஹாட்லேருந்து எதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, டெம்பரேச்சர் கோல்டாக இருக்கிறதுக்கு பாஸ் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒரு இடத்துல வந்து என்ன செய்கிறோம், ஒரு கூலான பாடியையும் ஒரு ஹாட்டான பாடியையும் நம்ம என்ன செய்கிறோம், வைக்கிறோம். அப்போ வந்து அதோட டெம்பரேச்சர் வந்து எது அப்சர்வ் பண்ணும் கோல்டாக இருக்கிற பாடி வந்து ஹாட்டாக இருக்க பாடியிலேருந்து டெம்பரேச்சர் என்ன செஞ்சுக்கிறது, அப்சர்வ் பண்ணிக்கிறது. அப்போ கோல்டு பாடி வந்து டெம்பரேச்சரை அப்சர்வ் பண்ணிக்கிறது, ஹாட் பாடி வந்து டெம்பரேச்சரை என்ன செய்யுது, ரிலாக்ஸ் பண்ணுது. அதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். Each unit in the thermodynamic scale of temperature divided as fractions of 1/273 part of the thermodynamic temperature of the triple point of water. A temperature difference of 1 degree Celsius is equal to that of 1 Kelvin. 1 degree Celsius ஈக்குவலாக 1 Kelvin இருக்கு. 0 Kelvin is the absolute scale of temperature of the body. 0 Kelvin வந்து absolute temperature of the body அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. absolute scale of Kelvin scale or temperature, Kelvin scale or temperature அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ஃபுல்லாகவே இந்த டெம்பரேச்சர் பற்றி தான் பார்க்குறது. The relation between the different type of scale of temperature, Celsius and Kelvin. அதை வந்து ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, K = C + 273 Fahrenheit and Kelvin. K = F + 460
into 559. 0 Kelvin is equal to minus 273 Celsius. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது தெர்மல் ஈக்லிபெரியம். இதில் பாருங்கள், 2 or more physical systems or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the system. Heat energy always flow from one body to the another due to temperature transfer between them. Thus you can define thermal equilibrium in another way. The two bodies are said to be in thermal equilibrium, then they will be at the same temperature. What will happen to bodies different temperature? 2 பாடிஸை நம்ம எடுத்துக்கிறோம். அது ஒன்று கோல்டாகவும் இருக்கலாம், அடுத்து ஒன்று ஹாட்டாகவும் இருக்கலாம். இதை வச்சு ரெண்டுக்குமே சேமாக இருக்கிறது தான் நம்ம என்ன செஞ்சிடும், தெர்மல் ஈக்லிபெரியம்னு இருக்கிறோம். 2 or more physical system or bodies are said to be in thermal equilibrium if there is no net flow of thermal energy between the system. Heat energy always flow from. ஹீட் எனர்ஜி ஃப்ளோ ஆகுறது எங்கன்னா ஒரு ஹீட்டும் என்ன சேராது. ஹீட்டு வந்து எதுக்கு ஃப்ளோ ஆகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா அப்படின்னா கோல்டாக இருக்கிற பக்கம் தான் என்ன செய்யுது, ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அதையும் தான் அதை ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ஹீட்டு ஒரு கோல்டு, ஒரு ஹீட்டு ஒரு கோல்டு, அந்த மாதிரி தான் இருக்குது. ஹீட்டுக்கும் என்ன செய்யாது, டெம்பரேச்சர் பாஸ் ஆகுது. கோல்டுக்கும் என்ன செய்யுது, டெம்பரேச்சர் பாஸ் ஆகுது. இப்போ ஒரு 2 பாடிஸ் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ஹீட்டாக இருக்கணும், அனதர் ஒன்று எப்படி இருக்கணும், கோல்டாக இருக்கணும், அனதர் ஒன்று கோல்டாக இருக்கணும். அதை தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வெனியா கூடு பாடி இஸ் பிளேஸ்டு temperature of the hot body, the process will continue will these 2 bodies attain the சேம் டெம்பரேச்சர். தெர்மல் எனர்ஜி நெக்ஸ்ட் வந்து தெர்மல் எனர்ஜி. இதில் வந்து ஒரு ஹாட் மில்க்கு, அடுத்து வந்து ஒரு கப் ஆஃப் ஹாட் மில்க்கு, டேபிள் சம்டைம்ஸ் 45. அந்த ஹாட்னஸ் ஆஃப் த மில்க் டிக்ரீஸ் ஆஃப்டர் சம்டைம்ஸு. அந்த ஹாட்டானது வெளியில் வைக்கும்போது அதோட ஹீட் வந்து என்விரான்மெண்டலுக்கு என்ன செய்யுது, என்விரான்மெண்ட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அது வந்து கூல்டாக்குது. அதே மாதிரி ஒரு கோல்டான வாட்டரை எடுத்து டேபிளில் நம்ம வைக்கும்போது என்விரான்மெண்ட்டோட டெம்பரேச்சருக்கு இது வந்து என்னது, கோல்டெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியாக அது என்ன செஞ்சிருது, மாறிடுது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். இது எல்லாம் ஒரு ஹாட் வந்து கூலாகவும் அந்த கோல்டு வாட்டர் வந்து கொஞ்சம் ஹாட்டாகவும் மாறுறது தான் நம்ம தெர்மல் எனர்ஜின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா, when a hot object is in contact with another cold object, a form of energy flow from the hot object to the cold object, which is known as thermal energy. இதைத்தான் நம்ம என்ன செய்கிறோம், ஹாட்லேருந்து கோல்ட்லேருந்து ஹாட்டு, இந்த மாதிரி எனர்ஜி வந்து ஃப்ளோ ஆகுது. எனர்ஜி வந்து என்ன செய்யுது, ஃப்ளோ ஆகுது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோம், தெர்மல் எனர்ஜி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹீட் எனர்ஜி இஸ் த ஏஜென்ட் which produce the sensations of warmth and makes body hot. The process in which heat energy flow from a body at the higher temperature to another object at lower temperature is known as heating. இதோட பாருங்க, இந்த ஹீட் இஸ் ஸ்கேலார் குவான்டிட்டி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். இது 1 மார்க்கு. இந்த SI யூனிட் ஆஃப் ஹீட் எனர்ஜி அப்சர்வ்ட் ஆர் எவால்வ்ட் இஸ் ஜூல். இதோட சிம்பிள் வந்து J. During the process of transferring heat energy, the body of lower temperature is heated, while the body at the higher temperature is cooled. lower temperature இருந்துச்சுன்னா அதை ஹீட் பண்ணுறதுக்கும், ஹையர் டெம்பரேச்சராக இருந்துச்சுன்னா அதை ஹோல்ட் பண்ணுறதுக்கும் தான் இதை என்ன செய்கிறோம். இதை ஃபஸ்ட்டு இது 2 டைப்பாக நடக்குது. ஹீட்டிங்காகவும் இருக்கலாம், இல்லைன்னா கூலிங்காகவும் இருக்கலாம். 2 டைப்பு. ஹீட் வந்து கூல் ஆகுது, கூல் வந்து ஹீட் ஆகுது. இதை வந்து ஹீட்டிங்னு சொல்லலாம், கூலிங்னு என்ன செய்யலாம். இன்ஸ்டன்ட் ஆஃப் கூலிங் when the thermal energy is transferred for one body to another, this result. அடுத்து நெக்ஸ்ட் வந்து characteristic features of heat energy transfer. Heat always flow from a system of higher temperature to a system of lower temperature.
The mass of a system is not alternate when it is heated or cooled. For any exchange of heat, another unit of heat energy. SI unit of heat energy is joule. There are some other commonly used calories or kilocalories. இதுக்கு ரெண்டு இது கிராம், இது கிலோகிராம். 1 calorie is defined as the amount of heat energy required to raise the temperature of 1 gram of water through 1 degree Celsius. நெக்ஸ்ட் வந்து கிலோ கலரி பார்த்தீங்கன்னா 1 கிலோ கலரி இஸ் டிஃபைன்ட் அஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர்ஸ் ஆஃப் 1 kilogram of water through 0 degree in the 1 degree Celsius. The effect of heat energy, temperature of the substance rises. The substance may change its state from solid to liquid or from liquid to gas. ஒரு வாட்டரை எடுத்துக்கிட்டாமே ஃபஸ்ட்டு இது ஐஸ் இது என்னது ஐஸ் கட்டி வந்து சாலிடு, வாட்டர் வந்து லிக்யூடு, கேஸ் வந்து அது எவாப்ரேட் ஆகுது. இது 3 ஸ்டேட்டுமே இருக்குது. த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். இது வந்து நம்ம என்னது ப்ரீவியஸ் கிளாஸ்ல 9th பார்த்துருக்கோம். ஒன்று இந்த எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், அடுத்து வந்து டிரான்ஸ்ஃபரேஷன், இந்த மாதிரி இது ஹெட்டிங்கில் பார்த்துருக்கோம். பார்த்தீங்கன்னா சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டட். The rise in temperature is in proportion to the amount of heat energy supplied. It